ஆரோக்கியம் மூத்தது ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாஜக கூட்டணி அமைக்கிற விஷயத்துல அதிமுக முந்திட்டாங்கன்னு தான் பார்க்கணும். அதுக்கு அவங்களுடைய அதிகார பலம், பண பலம். எதை செய்தாவது நம்ம ஒரு பலமான அணியை அமைக்கணும், அந்த அணி அதிக வாக்குகளை பெறணும்னு பிஜேபி காட்டிய முனைப்பை அதிமுக எடப்பாடி காட்டல. அதிமுக சொல்லக்கூடாது, ஏன்னா இங்கே தனிநபர், அவர் தான் ஒற்றை தலைமை. திமுக அணி உடைய போகுதுன்னு பாக்குறது ஒரு வகை, உடைக்கணுங்கிறது ஒரு ராஜதந்திரம். காங்கிரஸ் எங்க அணிக்கு வரும்னு ஜெயக்குமார் மறைமுகமாலாம் சொன்னாரு, ஞாபகம் எடுத்து பாருங்க. காங்கிரஸ் அப்ப உடையினா உடைஞ்சாதானே வரும், உடையலைன்னா அப்ப மாற்று ஏற்பாடு என்ன? பாமக, தேமுதிக தான் என்ன பெரிய கட்சிகள், வாக்கு வங்கி நிரூபித்த கட்சிகள் 5, 3, 2 நிரூபித்த கட்சிகள் 2 தான் வேற எங்கேயும் போகாம இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எப்பாடுபட்டா நம்ம பக்கம் கொண்டு 2 மாசம் முன்னாடி இந்த வேலையை தொடங்கி தேர்தலில் எடப்பாடின்னா எவ்வளவு மெனக்கெட்டு இருக்கணும், அதுல கொஞ்சம் போட்டு விட்டாரோன்னு வருத்தமா இருக்கேன். பார்வையில் சார் வலுவா இருக்கா பாஜக கூட்டணிங்கிறது? பாமக வந்த பிறகு வலு கொஞ்சம் கூடி இருக்குன்னு சொல்லலாம். அல்லது வாக்கு வங்கியை நிரூபித்த தினகரன் சேர்ந்த பிறகு, சமுதாய பலம் இருக்கிறதா சொல்லப்படுற ஓபிஎஸ் அங்கே சேர்ந்த பிறகு அந்த அணி கொஞ்சம் வலுப்பட்டுக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். ஆனா இது ஒரு பொருந்தா கூட்டணியா இருக்காதா கொள்கை அடிப்படையில? ஸ்டாலினுக்கு எதிராக வைகோ பேசாத பேச்சா, இலங்கை தமிழர் பிரச்சனையில காங்கிரசுக்கு எதிராக திருமாவளவன் வைகோவும் பேசாத பேச்சா, கொள்கை பேசினா கூட்டணிகள் அமையாது. யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. பாமக 10.5% வேணும், பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மறுக்கிறாங்க. இப்ப எங்களுடைய பிரதான இலக்கு இந்தியா கூட்டணி தோற்கடிப்பது அப்படின்னு போய் நிக்கிறாங்க. காங்கிரஸ் ஆமா நாங்க விமர்சிச்சோம்னா 2G வழக்குல எங்களை ஜெயில தள்ளுன கட்சி தான், அதை நீங்க மறந்துட்டீங்களா? இந்த கூட்டணியின் தலைமை யார்? கூட்டணி தலைமை பிஜேபி தான் தமிழ்நாட்டுல. ஆமா சார், தமிழ்நாட்டுல பிஜேபி அமைச்சிருக்கிற அன்னைக்கு பிஜேபி தான் தலைமை. அதனாலதான் சீட்டு அவங்க கொடுக்குறாங்க. அண்ணாமலைக்கும் தினகரனுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது, அண்ணாமலைக்கும் வாசனுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. எல்லா இடத்துலயும் அண்ணாமலையே இருக்கிறார். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு சொன்ன அன்புமணி அண்ணாமலை முதல்வராக நாங்கள் சபதம் ஏற்போம் சொல்லுவாரா? சொல்லலாம். அப்ப எனக்கு என்னன்னு கேட்டுட்டு தான் அந்த வார்த்தையை சொல்லுவாரு. மாநில தலைவர் எனக்கு விருப்பமே இல்லைன்னு போட்டிடுறதுக்கு நான் தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன போய் அறிவிச்சிருக்கீங்க, மாற்றி அறிவிங்க, என்ன 2 மணி நேரம் டைம் தரேன். அண்ணாமலை எதுவும் டெட்லைன் கொடுத்துருக்காரு. பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் அமைஞ்சது எப்படி இருக்கு சார்? அந்த கூட்டணியின் பலம் எப்படி? உண்மையிலேயே திமுகவுக்கு மாற்று நாங்க தான், திமுக 1ன்னா நாங்க 2ன்னு அவங்க சொல்லிட்டே இருந்தால கூட்டணி அமைக்கிற விஷயத்துல அதிமுக முந்திட்டாங்கன்னு தான் பார்க்கணும். அதுக்கு அவங்களுடைய அதிகார பலம், பண பலம், அந்த எதேச்சதிகாரம், திரைக்கு பின்னால் ஆற்றுகிற சில வேலைகள் அத்தனையும் தான் கை கொடுத்துச்சு. அதுதான் அரசியல். சகல ஆயுதங்களையும் பயன்படுத்தி தான் இப்ப பாமக கூட்டணி சேர்ந்ததுல கொள்கை அடிப்படையில உங்க கொள்கை எங்க கொள்கையும் சிங்க் ஆகுது, வந்துருங்கன்னா வந்துட்டுப்பாங்களா? என்னென்னமோ அழுத்தங்களை கொடுத்துருப்பாங்க, சில பேரங்கள் நடந்திருக்கலாம் தொகுதிக்காக, கட்சி நலனுக்காக. தப்பு சொல்லலாம், அதுதான் அரசியல் சொல்ல. தேர்தல் அரசியல் இன்னும் கொஞ்சம் வெக்கம் பார்க்காது, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் பேசியிருப்பாங்க. அந்த வகையில எதை செய்தாவது நம்ம ஒரு பலமான அணியை அமைக்கணும், அந்த அணி அதிக வாக்குகளை பெறணும்னு பிஜேபி காட்டிய முனைப்பை அதிமுக எடப்பாடி காட்டல. அதிமுக சொல்லக்கூடாது, ஏன்னா இங்க தனிநபர், அவர் தான் ஒற்றை தலைமை. கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கணும் அவர். இன்னும் பிஜேபி அணியை விட்டு வெளியில வந்த பிறகு அவர்களோடு இனி கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டார் இல்லையா, அந்த நிமிடம் முதல்ல அவர் தன்னுடைய மாற்று ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். கூட்டணி மெகா கூட்டணி அமைப்போன்னு சும்மா பிரஸ் மீட் வச்சு 10 கேமரா முன்னாடி சொன்னா போதுமா சார்? அதுக்கு ஏற்பாடுகளை செய்யணும். திமுக அணி உடைய போகுதுன்னு பாக்குறது ஒரு வகை, உடைக்கணுங்கிறது ஒரு ராஜதந்திரம். அந்த எஃபர்ட்டையும் எடுக்கல, அந்த அணி உடையல. காங்கிரஸ் எங்க அணிக்கு வரும்னு ஜெயக்குமார் மறைமுகமாலாம் சொன்னாரு, ஞாபகம் எடுத்து பாருங்க. காங்கிரஸ் அப்ப உடையினா உடைஞ்சாதானே வரும், உடையலைன்னா அப்ப மாற்று ஏற்பாடு என்ன? பாமக, தேமுதிக தான் என்ன பெரிய கட்சிகள், வாக்கு வங்கி நிரூபித்த கட்சிகள் 5, 3, 2 நிரூபித்த கட்சிகள் 2 தான் வேற எங்கேயும் போகாம இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எப்பாடுபட்டா நம்ம பக்கம் கொண்டு 2 மாசம் முன்னாடி இந்த வேலையை தொடங்கி இருக்கணும், மெனக்கெட்டு இருக்கணும். 33 தொகுதியில் அதிமுக போட்டிடுது. கிட்டத்தட்ட வாக்கு வங்கியை நிரூபிக்கிற தேர்தல். ஒற்றை தலைமையை ஆன பிறகு அதிமுக வாக்கு சதவீதம் தாராளமா சொல்லலாம். அதுக்கடுத்து முழுமையான நாம் தமிழர் சீமான் தான் சொல்ல முடியும், என் வாக்கு சதவீதம் இதுதான் அவர் ஒரு ஆள் தான் கிளைம் பண்ண முடியும், வேற யாருமே பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த வாய்ப்பு அதிமுக தான். 33 தொகுதியில் கிட்டத்தட்ட 90% தொகுதியில் நிக்கிறாங்கன்னா தேமுதிக 2, 3 கழிச்சிட்டா கூட அந்த சதவீதத்தை இதுதான் அதிமுக வாக்கு அப்படின்னு நீங்க கணக்கு போட முடியும். அப்படி ஒரு முக்கியமான தேர்தலில் எடப்பாடின்னா எவ்வளவு மெனக்கெட்டு இருக்கணும், அதுல கொஞ்சம் கோட்டை விட்டாரோன்னு வருத்தமா இருக்கு எனக்கு. அதை பாஜக வாங்கி பிடிச்சிக்கிச்சு, அணி அமைக்கிறதுல பிடிச்சிக்கிச்சு. மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு போறாங்க, மக்கள் பாக்குறாங்க. இல்ல நான் தனிச்சு நின்னே நான் யாருன்னு காட்டுன்னு கூட எடப்பாடிக்கு ஒரு தைரியம் இருக்கலாம் இல்லையா, அதையும் நான் புறக்கணிக்க விரும்பல. அவர் இன்னும் நிரூபிக்காதனால நான் பிரதானப்படுத்தி சொல்லல. பார்வையில சார் வலுவா இருக்கா பாஜக கூட்டணிங்கிறது? பாமக வந்த பிறகு வலு கொஞ்சம் கூடி இருக்குன்னு சொல்லலாம்.
அல்லது வாக்கு வங்கியை நிரூபித்த தினகரன் சேர்ந்த பிறகு, சமுதாய பலம் இருக்கிறதா சொல்லப்படுற ஓபிஎஸ் அங்கே சேர்ந்த பிறகு அந்த அணி கொஞ்சம் வலுப்பட்டுக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். இந்த 3 பேருடைய வருகை எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா பிஜேபிக்கு ஒரு கூடுதல் பலம் தான். ஆனா இது ஒரு பொருந்தா கூட்டணியா இருக்காதா கொள்கை அடிப்படையில? இப்ப அப்படியா? எந்த கூட்டணி சார் பொருந்தர கூட்டணி? சார், கொள்கை அடிப்படையில சொல்லுங்க பாப்போம். காமன் மினிமம் அண்ணன் அறிவாலயத்துக்குள்ள இப்ப நிக்கிற ஆட்கள் எத்தனை பேர் ஒரு லேசா பழைய ரெக்கார்டு எடுத்து போட்டுன்னா துண்டக்கான துணியக்கான எல்லாம் ஓடுவாங்க. இப்பவும் சார் ஸ்டாலினுக்கு எதிராக வைகோ பேசாத பேச்சா? இலங்கை தமிழர் பிரச்சனையில காங்கிரசுக்கு எதிராக திருமாவளவன் வைகோவும் பேசாத பேச்சா? கூடா நட்புன்னு கலைஞர் சொன்ன போது வெடி வெடிச்சவன் தான் திமுக தொண்டை காங்கிரஸ்க்கு எதிராக. இன்னைக்கு சீக்கிரம் வந்து கையெழுத்த போட்டு போங்கன்னு கடைசி வரைக்கும் கூத்தாடிட்டு கடைசியா முடிச்சிங்க. கொள்கை பேசுனா கூட்டணிகள் அமையாது, யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. ஆனா இன்னைக்கு தேதிக்கு நம்ம வந்து பாஜக அகற்றணுன்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்கு. யாருக்கு? இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஆட்சியை மாற்றணும் மத்தியில், ஏதோ ஒரு அந்த பாயிண்ட்ல வந்து ஒருங்கிணைறாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன பாயிண்ட் இருக்கு? இங்க தமிழ்நாட்டில் திமுக ஒழிக்கணும், திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும், அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் பார்வை இருக்கு. அந்த தேர்தல் இல்ல இல்ல இது இல்ல சார். இங்க எடப்பாடி என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணுவார் சொல்லுங்க? திமுக பிரதானமாக அங்கம் வகிக்கிற இந்தியா கூட்டணி தோற்கடிக்கணும், நீங்க காங்கிரஸ் அணி 200 இடங்களை தாண்டக்கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா இவங்களை 40-40 ஜெயிக்கூடாம பண்றதானே சார் முதல் இலக்கா இருக்க முடியும். இங்க தானே சார் லட்டு மாதிரி தொகுதியில் வந்துட்டு இருக்கு. இதுவும் இந்தியா கூட்டணியை தோற்கடிக்கிற முயற்சியான ஸ்டாலின் எந்த அணியில இருக்கிறார்? இந்தியா கூட்டணியில். அப்ப திமுக தோற்கடிச்சா அதுக்கு அர்த்தம் இல்ல சார். 40-60 மொத்தமா சேர்த்துனா 100. அதுக்காக 200 தொகுதியிலும் இந்த கூட்டணி அமைக்க முடியுமா? ஓபிஎஸ் வாங்க, மேற்கு வங்கத்துக்கு வாங்க, ஒரிசாக்கு வாங்க, 2 நாள் பிரச்சாரம் பண்ணுங்க, வாங்க, நம்மளா அவங்களா பாத்துடலாம்னா அவங்களுக்கு எங்க பலம் இருக்கோ அங்க வச்சு ஒரு அணியை அமைப்பதுதான் பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்தியா கூட்டணி எங்கெல்லாம் பலவீனப்படுத்த முடியுமோ அது பண்றாங்க சார். இன்னொன்னு சார், இப்போ பாமக 10.5% வேணும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை உடனே கொடுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி இன்னமும் அவங்களுடைய முதன்மை கோரிக்கையா இப்போ அதுதான் இருக்கு. இப்போ பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுக்கிறாங்க. ராகுல் காந்தி எல்லாம் பேசும்போது கூட அதை மறுத்து பேசுறாங்க. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ இதுல வந்து 10.5% இடஒதுக்கீட்டுல உடன்பாடு இல்லாத பேச்சுக்களை கடந்த காலங்கள் எல்லா அணிலையும் இருக்கு. 7 பேர் விடுதலையில காங்கிரஸ் அதை ஆதரிக்குதா? விடவே கூடாது. நாங்க அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற கட்சி திமுக. ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? ஒரு இஷ்யூவா எடுத்து பேசினோம்னா ஒன்னொன்னுலயே ஒரு பார்வை இருக்கு. அதேதான் எல்லாருக்கும் கொள்கை முரண்பாடுகள் முதன்மை இல்ல உங்களுக்கு பிரதான. நீங்க முதன்மை நீங்க சொல்றீங்க சார், இதை நாங்க அப்புறம் பாத்துக்கிறோம், இப்ப எங்களுடைய பிரதான இலக்கு இந்தியா கூட்டணி தோற்கடிப்பது அப்படின்னு போய் நிக்கிறாங்க. இப்ப இவங்களுடைய பிரதான இலக்கு, எங்களுக்குள்ள 1000 வருத்தம் இருக்கு. காங்கிரஸ் ஆமா நாங்க விமர்சிச்சோம் தான், 2G வழக்குல எங்களை ஜெயில தள்ளுன கட்சி தான், அதை நீங்க மறந்துட்டீங்களா? அதை நினைச்சு பார்த்தா காங்கிரஸ்காரனை உள்ள விடுவாங்களா? அறிவாலயத்தில் இருக்கிற திமுக ஒரு தொண்டை கூட உள்ள விட மாட்டான். 2Gல தங்களுடைய கட்சி நிர்வாகிகளையே சிறையில் தள்ளிய கட்சி, நினைச்சு பார்த்தா அவங்க உள்ளே விடக்கூடாது. ஸோ நம்ம அதையெல்லாம் தள்ளி வச்சிருவோம். இப்போ நம்மளுடைய இலக்கு மதவாத சக்தியான பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரவிடக்கூடாதுங்கிற அந்த ஒற்றை இலக்கு தான். அப்படி சொல்லதானே எல்லாரும் சேர்ந்துருக்கிறாங்க. இடதுசாரிகளுக்கு திமுகவுக்குமே பிரச்சனை இருக்கு. பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு, இடபிள்யூஎஸ், மார்க்சிஸ்ட் நிலைப்பாடு என்ன, திமுக நிலைப்பாடு என்ன, அது பிரதானம் இல்லையா? அவங்களுக்கு முதன்மை இல்லையா? அதை கொண்டு கீழே சொல்லிடுவீங்களா? எல்லாருக்கும் இந்த சங்கடங்கள் இருக்கு. அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் தேர்தல் களமாடுறாங்க. இதைத்தான் நான் ஒற்றை வரியில ரொம்ப நாகரிகமா சொன்னேன். யாருக்கும் வெக்கம் கிடையாது. இந்த கூட்டணிகளுக்கு இவங்க தான் தலைவர்னு சொல்லிடலாம். திமுக கூட்டணியா? அங்க நாங்க திமுக ஆட்சி, திமுக தான் தலைமை, ஸ்டாலின் தான் தலைவர், ஸ்டாலின் தான் மறுபடியும் முதல்வர் ஆகணுங்கிறதுல இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் உடன்பாடு இருக்கு. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி தான், ஆம் அவர் தான் 26ல முதல்வர், அதிமுக ஆட்சி தான் அமைக்க போறோன்றது அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு அதுல எந்த இதுவும் இல்லை. இங்க யார்? பாஜக கூட்டணியில யார் நடக்கிறது? என்ன தேர்தல்? முதலமைச்சர் யாருன்னு முடிவு பண்றது? இந்த கூட்டணியின் தலைமை யார்? கூட்டணி தலைமை பிஜேபி தான் சார். தமிழ்நாட்டுல? ஆமா சார், தமிழ்நாட்டுல பிஜேபி அமைச்சிருக்கிற அன்னைக்கு பிஜேபி தான் தலைமை. அதனாலதான் சீட்டு அவங்க கொடுக்குறாங்க. அண்ணாமலைக்கும் தினகரனுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது, அண்ணாமலைக்கும் வாசனுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. எல்லா இடத்துலயும் அண்ணாமலையே இருக்கிறார். அந்த அணியை அமைத்தது பிஜேபி. பிஜேபி தலைமையில அணிதான். இது என்ன தேர்தல்? நாடாளுமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் வர்ற போது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறோம். மோடி பிரதமராவதற்கு நாங்கள் அணிலை போல உழைப்போம் சொன்னாரா? சரி. இதே தினகரன் 2025 டிசம்பர் கிட்ட நான் சட்டமன்றத்தில் நெருங்கி வரப்போகுது. அண்ணாமலை முதல்வராக்க நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்திருக்கிறோம், அண்ணாமலை முதல்வராக்க நாங்கள் அணில் போல் உழைப்போம் சொல்லுவாரா? சொல்லிட்டு அவருங்க கட்சி நடத்தல என்ன அர்த்தம் இருக்கணும்? தொண்டர்கள் கேட்க மாட்டாங்களா? ஓபிஎஸ் அந்த வார்த்தையை சொல்லுவாரா? மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்ன அன்புமணி அண்ணாமலை முதல்வராக்க நாங்கள் சபதம் ஏற்போம் சொல்லுவாரா? சொல்லலாம். அப்ப எனக்கு என்னன்னு கேட்டுட்டு தான் அந்த வார்த்தையை சொல்லுவார். ஆமாவா இல்லையா?
அந்த நேரத்துல பாத்துக்கலாம். இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்துச்சுன்னா பார்க்கலாம். ஸோ அப்போ அன்புமணிக்கு, டிடிவி தினகரனுக்கு, ஓபிஎஸ்க்கு எல்லாம் தலைவர்கள் இப்போ வந்து மோடி தான், அண்ணாமலை இல்லை. இல்லையே, பிஜேபி தலைமையிலான அணி சார். இங்க மாநில தலைவர் இருக்கிறனால அவர் கையெழுத்து போடுறார். நாளைக்கு தமிழிசை தலைவர்னா தமிழிசை தான் கையெழுத்து போடுவாங்க. கட்சி பிஜேபி, அவ்வளவுதான். சார் ஆளுநரை பதவி அவங்க விலகி வந்து போட்டியிடுறாங்க தென் சென்னையில். இன்னொரு பக்கம் மத்திய அமைச்சர் போட்டியிடுறாங்க, எம்எல்ஏ ஒருவர் போட்டியிடுறாரு, மாநில தலைவர் எனக்கு விருப்பமே இல்லைன்னு இருந்தார் போட்டியிடுறதுக்கு, அவரை காரணம் என்ன போட்டியிடுறாரு. தெரியுமா? நான் இப்பவும் சொல்றேன், நாங்கள் வளர்ந்துருக்கிறோம்னு பிஜேபி சொல்லும் போதெல்லாம் நம்மை போன்றவர் கூட வளர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறோம், அல்லது ஏதாவது சொல்லிட்டு ஒதுங்கிறோம். எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியாது. அதை உரசி பார்க்கிற தேர்தல் இது. அப்போ இந்த தேர்தல் நம்ம கணிசமான வாக்குகளை வாங்கி காட்டணும், வெற்றி பெறுறது அடுத்தபட்சம். அப்ப அந்த வாக்குகளை வாங்குறதுக்கு ஊரறிஞ்ச நாடறிஞ்ச பிரபலங்களை நிறுத்தலாம்னு சொல்ற ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்லுவேன். ஒரு மாசம் கூட ஆளுங்க முருகனை திரும்ப ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவர் நிறுத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்? முருகன் ஊரறிஞ்ச முகம், ஒரு மந்திரியா இருக்கிறார், அந்த செல்வாக்கை பயன்படுத்தி ஓட்டுக்களை அதிகம் வாங்கி காட்டட்டும். அது பிஜேபி கணக்குல சேரும். அந்த வாக்கு சதவீதத்தை 2026 பேரம் நடத்துவதற்கு அந்த வாக்கு சதவீதம் தான் உதவி பண்ணும். பேரம்னா நான் கொச்சையான வார்த்தையா சொல்ல, நாங்க 8% வச்சிருக்கிறோம், எங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறேன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? பழசெல்லாம் 3, இப்ப நாங்க நிரூபிச்சிருக்கிற வாக்கு சதவீதம் 8 அப்படிம்பாங்க. அது எப்படி கணக்கு போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் வளர்ந்துருக்கிறாங்கன்னு ஓரளவு காட்டுவதற்கு இந்த அணி வாங்குகிற வாக்குகள்ல பெரும்பாலான வாக்குகள் எங்களுதுன்னு ஒரு தோராயமா ஒரு கணக்கு அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்றதுக்கு இந்த பிரபலங்களுடைய களமாடல் உதவும். மற்றபடி கவர்னர் பதவியே ரிசைன் பண்ணி நிக்கணும்னு சொன்னது தமிழிசையினுடைய கள அரசியல் இருக்கிற ஆர்வத்தை காட்டுது. அவ்வளவுதான். அதுக்கு தேசிய தலைமையும் கட்சி தலைமையும் அனுமதி கொடுத்திருக்கு. அவங்களும் ராஜினாமா பண்ணது நின்றுருக்கிறாங்க. எல்லாம் ஸ்டார் வேட்பாளர்கள் அறிவிச்ச ராதிகா சரத்குமார், நயினார் நாகேந்திரன், எல் முருகன், தமிழிசை, அண்ணாமலைன்னு வெயிட்டாவே மொத்தமா இறக்கியிருக்காங்கல்ல சார். அதுல கொஞ்சம் பேர் வந்து எனக்கு விருப்பம் இல்லை, தலைமை சொல்லுதுங்கிறனால, அண்ணாமலை ஆகட்டும், ராமலிங்கம் ஆகட்டும். ராமலிங்கம் சொன்னது ஃபேக் கார்டுன்னு ஒண்ணு வந்துடுச்சு. விருப்பம் இல்லைன்னு அண்ணாமலை அந்த அர்த்தத்துல சொல்லல. எனக்கு தேசிய அரசியல் விருப்பம் கிடையாது, இங்க இருக்கிறேன் நில்லுன்னா நான் தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன போய் அறிவிச்சிருக்கீங்க, மாத்தி அறிவிங்க, என்ன 2 மணி நேரம் டைம் தர்றேன். அண்ணாமலை எதுவும் டெட்லைன் கொடுத்துருக்காரா? ஏத்துக்கிட்டு நிக்க போறாருல. அப்பயும் சொல்றாரு எனக்கு டெல்லி அரசியல்ல விருப்பம் இல்லை. அவங்க விருப்பத்தை சொல்றாங்க, அதுதான் அர்த்தம். இல்ல அது விருப்பம் இல்லாம வேண்டா விருப்பா போட்டிடுறாங்கன்ற துணியை கொடுத்துறாதா? இல்ல அப்படின்னா நீங்க அண்ணாமலைக்கு மட்டும்தான் சொல்லணும், வேற யாரும் அப்படி சொன்னதா நான் பார்க்கல. கேபி ராமலிங்கத்தை பத்தி வந்த கார்டு ஃபேக் கார்டுன்னு சேர்ந்து வந்தது. அதனால அதை போய் சீரியஸா எடுத்துட்டு வாதிக்க வேண்டாம். இப்போ நயினார் நாகேந்திரன் நிக்கிறாருன்னா அவருடைய கோர் பாயிண்ட் நான் ரீட் பண்றது ஒரு பத்திரிகையாளரா, ஒரு எம்எல்ஏவா இருக்கிறார். எதுக்கு சார் அந்த பதவியை நீங்க வேஸ்ட் பண்ணணும்? நீங்க ஒருவேளை ஜெயிச்சுட்டா அது போகுது, சட்டமன்ற தேர்தல் வந்தா நிச்சயமா பிஜேபி ஜெயிக்க போறது இல்லை. அப்ப அந்த ரிஸ்க் ஏன் எடுக்கிறாங்க? நான் சொன்ன பழைய பாயிண்ட் தான், வாக்கு வங்கி அதிகப்படுத்தி காட்டணும், அதுக்கு அந்த தனிநபருடைய செல்வாக்கு பயன்படும்னு பாக்குறாங்க. 14 மாதிரியே 2014 மாதிரியே வாக்கு வங்கி அந்த அளவுக்கு பாஜக 17% அப்ப வாங்கினாங்க. இப்ப பாமகவும் வந்து சேர்ந்த பிறகு நிச்சயமாக 15 தாண்டி போவாங்க. 20 தொட்டாலும் நான் ஆச்சரியப்படுவேன். இல்ல அப்ப பாமக வலிமையான தேமுதிக, மதிமுக எல்லாம் இருந்தாங்க. சரி, இப்ப அப்படிலாம் இல்லைன்னு ஏதாவது மெஷின் வச்சிருக்கீங்களா? இல்ல இப்போ உள்ள ஃபீட் பண்ண அப்படி ரிப்போர்ட் இப்படி வந்துருதா? உருவம் மாறி இருக்கு. அப்ப இருந்த விஜயகாந்த் இப்ப இல்ல, அப்ப இருந்த சூழல் இப்ப இல்ல அப்படின்னா, அப்ப இருந்த சூழல் திமுகவுக்கு இப்ப இல்ல, அதிமுகவுக்கு இப்ப இல்ல. நீங்க எல்லாரையும் பாக்குற மாதிரிதான் தேமுதிகவையும் பார்க்கணும். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.